Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. இப்போ நடந்த 7 phases of polls-ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து 7th ஃபேஸ் வரைக்கும் எல்லா பார்ட்டிஸோட ரெட்டாரிக்குமே அக்ராஸ் 7 phases மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு முன்னாடி பிஜேபி 400 தாண்டுறோம், என்டிஏ அலியன்ஸ் 400 தாண்டுது, பிஜேபி இண்டிவிஜுவலா 370 தாண்டுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் பாத்தீங்கன்னா அவங்களும் ரியலிசம் பக்கம் வந்து 400 வெறும் ஆப்போசிஷனை சைக்கலாஜிக்கலி ஸ்கேர் பண்ண கொடுத்த நம்பர்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல கம்ஃபர்டபுளா காங்கிரஸே 150 தாண்டுது, கூட்டணியா பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா 300க்கு மேல வாங்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு இந்தியா கூட்டணிக்காரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல 5:30 மணிக்கு வந்த நியூஸ் என்னன்னா, மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸோட பிரசிடென்ட் அவரே ஒத்துக்கிட்டாரு தட் 295 சீட்ஸ்க்கு மேல இந்தியா கூட்டணிக்கு வராது அப்படின்னு. அதேதான் இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லுது. ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுதான் ட்வீட் பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா டிஎம்கே லீடர்ஸும் அதுதான் ட்வீட் பண்ணிருக்காங்க. 295 சீட்ஸ் வாங்கி நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல எல்லா எக்ஸிட் போலோட டோட்டல் ஃபிகரும் வரல. சில எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸே பெரிய நம்பர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் பிரேக் டவுனுக்கு வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாப் நம்பர் கொடுக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்திருக்கிற நம்பர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் பிமார்க் சர்வே, ரிபப்ளிக் இந்த 2 போலிங் ஏஜென்சிஸோட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு போலிங் ஏஜென்சி பிமார்க், அதுல பிமார்க் வந்துட்டு என்டிஏக்கு 359 டாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்தியா கூட்டணிக்கு 154 கொடுத்துருக்காங்க. ரிபப்ளிக்கோட இன்னொரு போலிங் ஏஜென்சி மை3Z அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்டிஏக்கு 353 to 368 அவங்க ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்தியா கூட்டணிக்கு 118 to 133 கொடுத்துருக்காங்க. ஜன் கி பாத் பிரதீப் பண்டாரிங்கிற போல்ஸ்டர் அவர் வந்துட்டு என்டிஏக்கு 377 கொடுத்துருக்காரு, அதுல பிஜேபிக்கே ஒரு 327 கொடுத்துருக்காரு அண்ட் இந்தியா கூட்டணிக்கு 151 கொடுத்துருக்காரு. இதுல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 52 மேல தாண்டாது அவர் பொறுத்த வரைக்கும். மற்ற போல்ஸ்டர்ஸ், ரெப்யூட்டட் போல்ஸ்டர்ஸ், நம்ம இந்தியா டுடே, ஆக்சஸ் மை இந்தியா போல் எடுத்துக்கோங்க, இல்ல CNN நியூஸ் 18ஓட சாணக்யா போல் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் இன்னுமே ஸ்டேட் வைஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாருமே ஓவரால் டாலி கொடுக்கல. பட் கொடுக்குற ஸ்டேட் வைஸ் டாலி வச்சு பாக்குறப்போ அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா என்டிஏ 330 to 340 தாண்டோன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ கொடுத்துருக்கிற அனாலிசிஸ் வரைக்கும். இதுல பெரிய டேக்அவே பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு 5 டேக்அவே பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸிட் போலுமே என்டிஏவை 350க்கு கீழே இது வரைக்கும் பிளேஸ் பண்ணல. 2014 சரி 2019 சரி எல்லாருமே ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2014ல கூட நீங்க போல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ கூட காங்கிரஸ் எங்கேயாவது வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்ன போல்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 2019ல அந்த சூப்பர் மோடி வேவ், அப்பேரண்ட் மோடி வேவ் கண்ணு முன்னாடியே இருந்தது, மோடி வேவ் இருக்குன்னு. அப்பயே கூட யாருமே இவ்வளவு டிசைசிவா என்டிஏக்கு 350 வரும், பிஜேபிக்கு 303 வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணல. பட் இந்த தடவை எக்ஸிட் போல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்மா சொல்றாங்க that NDA is crossing 350. Some of them are also saying that NDA is crossing 370. So அந்த ஆப்டிமிசம் முன்னாடி எக்ஸிட் போல்ஸ்ல எல்லாம் இருந்தது, இப்போ அது ரொம்ப அப்பேரண்டா இருக்கு that NDA is getting 350 and India Alliance in no circumstance is crossing 150. அது ரொம்ப தெளிவா இருக்கு. செகண்ட், 350 தாண்டதுன்னு சொன்னது ஒரு பக்கம். பட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான பார்ட் என்னன்னா 2019ல வந்த 350 காம்போசிஷனும் இப்போ எக்ஸிட் போல்ஸ்ல கொடுக்குற 350 காம்போசிஷனும் ரொம்ப வேற வேற இருக்கு. 2019ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கெயின்ஸ் பிஜேபிக்கு எங்க இருந்தது? ஒன்னு பீகார்ல இருந்தது, ஒன்னு மத்திய பிரதேஷ்ல இருந்தது, ஒன்னு ராஜஸ்தான்ல இருந்தது, குஜராத்ல இருந்தது, யூபியில இருந்தது. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கலெக்டிவா பாத்தீங்கன்னா ஒரு டிசைசிவா ஓட் பண்ணதால பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் கிடைச்சது. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் பிஜேபி நம்ம ட்ரெடிஷ்னலா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கூட கொஞ்சம் டென்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
ராஜஸ்தான்ல ரொம்ப கன்சர்வேட்டிவா அட்லீஸ்ட் 3 to 5 சீட்ஸ் லூஸ் பண்றாங்கன்னு எக்ஸிட் போல் சொல்லுது. யூபியில பாசிட்டிவா இருக்காங்க. 65 to 73 வரைக்கும் 74 வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் இந்த தடவை கொடுக்குது. நான் பார்த்த எக்ஸிட் போல்ஸ் வரைக்கும் 65 to 74 ரேஞ்ச்ல பிஜேபி கொடுத்துருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு லாசஸ் இருக்கு, பிஜேபி இண்டிவிஜுவல் கட்சியா பாத்தீங்கன்னா லாசஸ் எதுவுமே கிடையாது. கர்நாடகால பேசின மாதிரி ரொம்ப பெரிய லாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. போன தடவை மாதிரி கிளீன் ஸ்வீப்பாவும் இருக்காது. ஒரு 2-3 சீட்ஸ் தவிர மேக்சிமம் கர்நாடகால ஜெயிச்சிருந்தாங்க பிஜேபி போன தடவை. பட் இந்த தடவை அந்த லெவலுக்கு ஜெயிக்கலன்னா கூட பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்த தடவை பிஜேபி டாலிக்கு ஆட் ஆகுது. ஸோ 303 2019 வாங்கினாங்க. இப்போ 303ல இருந்து நம்ம மேல போகுதுன்னு சொல்றோம். இப்போ ஜன்கி பாத்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி 327 வரைக்கும் போகுதுங்கிறாங்க. இப்போ 24 to 30 சீட்ஸ் எங்க இருந்து ஆட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இததான் நான் சன்ரைஸ் ஸ்டேட்ஸ் சொல்றேன். பிஜேபிக்கு சன்ரைஸ் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்னது? வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, தெலுங்கானா, தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட்ஸ்மே என்ன பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் சன்ரைஸ் ஸ்டேட்ஸ். அப்படின்னா பிஜேபி 2019ல ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் இந்த தடவை தே பெர்ஃபார்மிங் எக்ஸீடிங்லி வெல். வெஸ்ட் பெங்கால்ல போன தடவையே தே ஹேட் புட் அப் அ வெரி குட் ஷோ அண்ட் இந்த தடவை எல்லா எக்ஸிட் போல்ஸ் பிரகாரமும் பாத்தீங்கன்னா தே ஆர் டூயிங் an even better job. ஸோ எக்ஸ்பெக்டட் ரேஞ்சே பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் லெஸ் தேன் 22 to 26 வரைக்கும் பிஜேபிக்கு எல்லா எக்ஸிட் போல்ஸும் இந்த தடவை கொடுத்துட்டு இருக்கு. சில எக்ஸிட் போல்ஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்காங்க. ஏன்னா 2021 போல்ஸ்லயே எல்லா போல்ஸ்டர்ஸும் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் எண்ட் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 75 தான் பிஜேபிக்கு வந்தது. ஸோ இந்த தடவை எக்ஸிட் போல்ஸ்டர்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் தான் கொடுக்குறாங்க. பட் அவங்க கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டே பிஜேபிக்கு இட் இஸ் நத்திங் லெஸ் தேன் 2022. So in West Bengal they're doing really well. Odisha they're doing exceedingly well. ஏன்னா பிஜேடி யோட நிறைய ஓட்ஸ் இந்த தடவை பிஜேபி தாங்கிட்ட வாங்கிருக்குங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்டேட் எலெக்ஷனும் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் சைமல்டேனியஸா நடந்திருக்கு ஒடிசால. அண்ட் ஒடிஷாவோட ஸ்டேட் எலெக்ஷன் ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனோட இது பாத்தீங்கன்னா ஒடிஷால கூட தேர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். இதுல ரொம்ப சர்ப்ரைசிங் ஸ்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தெலங்கானால லாஸ்ட் டைம் பிஜேபி ஒன் 4 சீட்ஸ். எது பாத்தீங்கன்னா அதிலாபாத், நிசாமாபாத், கரீம்நகர் அண்ட் செகந்திராபாத். இந்த தடவை கன்சர்வேட்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பிரகாரமே தேர் அட்லீஸ்ட் வின்னிங் 7 சீட்ஸ். 7 to சில போல்ஸ்டர்ஸ் ஆர் ஈவன் கிவிங் இட் இன் டபுள் டிஜிட்ஸ். 10-11 வரைக்கும் போங்கன்னு கூட சில போல்ஸ்டர்ஸ் சொல்றாங்க. இப்போ கேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி 6 to 10 வருவாங்க, ஜெயிப்பாங்கன்னு தெலுங்கானால எல்லா ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸும் சொல்லிட்டாங்க. பட் எல்லா போல்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அந்த மத்த 7 to 8 சீட்ஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எல்லாருமே டிஃபர் பண்றாங்க. இப்போ பி மார்க் மாதிரி ரிப்பப்ளிக்கோட ஒரு போலிங் ஏஜென்சியோட இது பிரகாரம் பாத்தீங்கன்னா the rest is taken away by Congress. So 9 to 10 BJP ஜெயிக்குதுன்னா 7 to 8 Congress ஜெயிக்குது and BRS is at 0 to 1. 2023 டிசம்பர் வரைக்கும் பவர்ல இருந்த ஒரு பார்ட்டி ஒரு லோக்சபா சீட் ஜெயிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுதுங்கிறது தான் ப்ரொஜெக்ஷன் நிறைய ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸ்க்கு. இதுல இன்னொரு சர்ப்ரைசிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா மைத்ரிஜி has given BJP 6 to 9 seats. பாக்கி ப்ரொஜெக்ஷன் as in அதர் பார்ட்டிஸோட ப்ரொஜெக்ஷன் தெலங்கானால BRS can get up to 6 seats அப்படின்னு மைத்ரிஜி ஒரு ஒப்பீனியன் போல் சொல்லுது. லோக்கல் தெலுங்கு மீடியா கூட இவ்வளவு ஆப்டமிஸ்டிக்கா இல்லை ரிகார்டிங் BRS's பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சீட் இல்ல மேக்ஸ் டு மேக்ஸ் 2 சீட் தான் எல்லாருமே ரொம்ப சேஃபா கன்சர்வேட்டிவா சொல்றாங்க. மைத்ரிஜி மட்டும்தான் BRSக்கு 6 சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பர் லிமிட் 6ன்னு இந்த ஒரு போலிங் ஏஜென்சி மட்டும்தான் சொல்லுது. இப்போ சர்ப்ரைசஸ், எக்ஸிட் போல்ல சில சர்ப்ரைசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பஞ்சாப்ல போன விதான்சபா எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஸ்வீப் பண்ணாங்க. காங்கிரஸ் காட் வாஷ்ட் அவுட், பிஜேபி காட் வாஷ்ட் அவுட், ஷிரோமணி அகாலி தள் காட் வாஷ்ட் அவுட். ஆம் ஆத்மி பார்ட்டி சாலிடா நின்னாங்க. பாதல் ஃபேமிலில இருந்து எல்லாருமே தோத்துட்டாங்க. சரண்ஜீத் சிங் சன்னி அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் தோத்துட்டான். இந்த மாதிரி பெரிய 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 டிக்கெட்
ஓகே, நவ்ஜோத் சிங் சித்து எல்லாருமே தோத்துட்டாங்க பஞ்சாப்ல. அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன். அங்கேருந்து இப்போ கொடுக்குற எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வில் கெட் 0 to 2. அதுதான் அங்கே ப்ரொஜெக்ஷன். 2014 சரி 2019 சரி ஆம் ஆத்மி பார்ட்டி ஹேட் பெர்ஃபார்ம்ட் வெல் ஆன் ஒன் சீட் கால் சங்க்ரூர். அப்போ பார்ட்டி ரொம்ப நேசன் ஸ்டேஜஸ்ல இருந்தது. அந்த ஸ்டேஜ்லயே ஒரு சீட் ஜெயிக்க முடிஞ்சது. அண்ட் அது இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மானோட சீட். அது அந்த சீட் கூட இந்த தடவை டாஸ் அப்க்கு போகும் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸிட் போல்ஸோட கருத்து கணிப்பு. இப்போ வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆன நம்பர்ஸ் வச்சு பாக்குறப்போ யாருமே ஒரு சீட் கூட ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சேஃப்னு சொல்லல. எல்லாருமே 0 to 2 or at best 0 to 3 தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கு 7 to 9 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க என்ன இன்ஃபரன்ஸ் டிரா பண்றதுன்னு எக்ஸாக்டா கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா it could also be a case where people are thinking that Congress is better suited at the center and Aam Aadmi Party is better suited in the state. இது என்னங்கிற actual research and analysis actual results-க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஏன் இந்த voter behavior, ஏன் இந்த abysmal performance of Aam Aadmi Party-ங்கிறது we can only discuss about this after the election results are announced. அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா BJP is getting at least 2 to 4 seats in Punjab. இப்போ 2020-21 time the farm protest timeல BJP-யால ஒரு கார்பரேட்டர் சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து சொன்னாங்க. தட் அவ்வளோ மோசமா இருக்கு பிஜேபியோட பிரசன்ஸ் இந்த ஸ்டேட் அப்படின்னு. பட் ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாகவே பிஜேபிக்கு அட்லீஸ்ட் 2 to 4 சீட்ஸ் கொடுக்குறாங்க, which then indicates that there is slight polarization and Hindu votes konja consolidate aayirukku in BJP's favor, and specifically Hindu Dalit votes have consolidated in BJP's favor. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா Bahujan Samaj Party, BSP as a party once upon a time had a very strong presence in Punjab. BSP oda founder Kanshiram oda base was in Punjab at one given point in time. So ஒரு இன்ஃபரன்ஸ் என்னன்னா யூபியில கூட பிஎஸ்பி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் அட் ஆல், அண்ட் பஞ்சாப்ல கூட அஃப்கோர்ஸ் ரைட் நவ் தே நான் எக்ஸிஸ்டன்ட். ஸோ இந்த ஹிந்து எஸ்சி தலித் ஓட்ஸ் எல்லாமே தே ஹவ் கன்சாலிடேட்டட் இன் பிஜேபிஸ் ஃபேவர். அது எக்ஸிட் போல்ஸ்ல ரொம்ப கிளியரா தெரியுது. செகண்ட் பிக் சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம நிதிஷ்குமார் அவர் அடிச்ச யூடர்ன்ஸ்க்கும் அவர் பார்ட்டி மாறின ஃப்ரீக்வன்சிக்கும் யாருமே ஜேடியு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிஜேபி பீகார்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் ஜேடியு இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் பூத் லெவல்ல பிஜேபி சப்போர்ட்டர்ஸோட ஓட் ஜேடியுக்கு கன்வெர்ட் ஆகுமான்னு நிறைய பேர் டவுட்ஃபுல்லா தான் இருந்தாங்க. பட் எக்ஸிட் போல்ஸ் பார்க்குறப்போ ஜேடியு இஸ் டூயிங் குவைட் வெல். கிரவுண்ட் லெவல்ல பிஜேபி ஓட்டர்ஸ் அந்த மோடி ஃபேஸை பார்த்து ஜேடியுக்கு ஓட் பண்ணதா தான் எக்ஸிட் போல்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட்லி தமிழ்நாடு பத்தி பேசலாம். நியூஸ் 18, இந்தியா டுடே, தந்தி அண்ட் புதிய தலைமுறை. இதுல நம்ம நேஷனல் போலிங் ஏஜென்சிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் சேனல்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ரிபப்ளிக் மைத்ரிஜியோட தமிழ்நாடு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் என்டிஏ இஸ் போய்ஸ் டு கெட் 0 to 3, ஏடிஎம்கே இஸ் போய்ஸ் டு கெட் 0 to 1. அப்படின்னா 1-2 ஷார்ட் சீட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ, தினமலர் என்ன கொடுக்குதோ பிஜேபிக்கு, அது கூட மைத்ரிஜி சேஸ் இட் இஸ் டிஃபிகல்ட், விச் இன்க்ளூட்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி. இது கூட டைட் ஃபைட்னு தான் மைத்ரிஜி சொல்லுது. இப்போ பி மார்க்ல பார்த்தா பி மார்க் ரொம்ப கன்வீனியன்ட்டா ஹி சேயிங் என்டிஏ இஸ் கெட்டிங் அ ஸ்ட்ரெயிட் 0. பி மார்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸாக்ட் ரிப்பீட் ஆஃப் 2019 வேர் டிஎம்கேக்கு வந்துட்டு 39ல 38 சீட்ஸ் வருது. ஒரு சீட் அப்போ ஏடிஎம்கே கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, பிஜேபி ஒண்ணுமே ஜெயிக்கல. அதே மாதிரி இந்த தடவை கூட என்டிஏ இஸ் கோயிங் டு கெட் அ ஸ்ட்ரெயிட் 0. டிஎம்கே கூட்டணிக்கு 38 வருது அண்ட் அதர்ஸ்க்கு 1 கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் யாருன்னு சொல்லல. நம்மளா அசியூம் பண்றது தட் ஏடிஎம்கே தான் அந்த அதர்ஸ்ன்னு. பட் என்டிகே மாதிரி பார்ட்டிஸை கூட அதர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அது என்ன 1 அதர் கொடுத்துருக்காங்கிறது இப்போதைக்கு கிளாரிட்டி கிடையாது. நியூஸ் 18 என்டிஏக்கு 1 to 3 கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேக்கு 0 to 2 கொடுக்குறாங்க, அண்ட் இந்தியா கூட்டணிக்கு 36 to 39 கூட கொடுக்குறாங்க. இவங்களோட நம்பர்ஸ் பார்த்தா இட் இஸ் நாட் ஆடிங் அப்.
ஏன்னா இஃப் என்டிஏ இஸ் கெட்டிங் 1 சீட் ஃபார் ஷோர், அப்போ இந்தியா கூட்டணிக்கு 39 வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எங்கேயோ ஒரு சின்ன அரித்மெட்டிக் கால்குலேஷன் எரர் நியூஸ் 18ல பண்ணியிருக்காங்க. பட் அதர்வைஸ் பார்த்தா இந்த 1 to 3ங்கிற என்டிஏ ஃபிகர்ஸ் சீம் டு பி, ஐ டோன்ட் நோ, closer to reality as compared to say P mark. இந்தியா டுடே ஆப்டமிஸ்டிக்கா 2 to 4 கொடுத்துருக்காங்க என்டிஏக்கு. இந்தியா கூட்டணிக்கு 33 to 37 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடிஎம்கேக்கு 0 to 2 கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸிட் போல் தமிழ்நாடுல அப்படின்னா அது புதிய தலைமுறை. புதிய தலைமுறை ஹாஸ் கிவன் டிஎம்கே 26 to 30, ஏடிஎம்கேக்கு 0 to 2, பிஜேபிக்கு 1 to 3. இதுல ஒரு சின்ன காமெடி என்னன்னா, இந்த எந்த அப்பர் லிமிட்டுமே தே டு நாட் ஆட் அப் டு 39. இப்போ ஒரு ரேஞ்ச் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எப்படி ஆட் பண்ணாலும் ஒரு ஃபிகர் ஆஃப் 39 கண்டிப்பா வரணும். புதிய தலைமுறையோட அடிஷன்ல 39 சீட்ஸ் டோட்டலா வரல. இப்போ அஸ்யூமிங் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்பர் லிமிட்ஸும் எடுத்துக்கலாம். டிஎம்கேக்கு 30 வருதுன்னே வச்சுக்கலாம், ஏடிஎம்கேக்கு 2 வருதுன்னே வச்சுக்கலாம், அண்ட் பிஜேபிக்கு 3 வருதுன்னே வச்சுக்கலாம். 30 + 2 + 3 ஸ்டில் 35. இன்னும் 4 சீட் அவங்க அக்கௌண்டே பண்ணல. அண்ட் அது டாஸ் அப் டைட் ஃபைட்னு கூட அவங்க சொல்லல. ஃபிளாஷ் பண்றப்ப அவங்க 26 to 30, 0 to 2, 1 to 3 தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி அவங்க ஒண்ணுமே சொல்லல. இப்போ தந்தி நியூஸ் பார்த்தோம்னா அவங்க சீட் பை சீட் தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓவராலா இன்னுமே அவங்க நம்பர்ஸ் கொடுக்கல. பட் அவங்க கொஞ்சம் அட் லென்த் டிஸ்கஸ் பண்ண ஒரு கான்ஸ்டிட்யூவன்சி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல அவங்க டிஎம்கேக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, சிங்கை ராமச்சந்திரனுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் அண்ணாமலைக்கு அவங்க தேர்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு சீட் பொறுத்த வரைக்கும் எல்லா நேஷனல் போலிங் ஏஜென்சிஸும் அண்ட் அதர் ஸ்டேட் போலிங் ஏஜென்சிஸும் யுனானிமஸ்லி அக்ரி தட் இஃப் தெர் இஸ் அ ஃபைட், ஒரு போட்டி இருக்கு அப்படின்னா அந்த போட்டி டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் நடுவுல மட்டும்தான். ஏடிஎம்கே தேர்ட் பொசிஷன்ல வரப்போகுதுங்கிற அந்த ஒப்பீனியன் ரொம்ப கிளியரா மற்ற எல்லா போலிங் ஏஜென்சிஸ் கிட்டயும் இருக்கு. தந்தி டிவி மட்டும்தான் பிஜேபியை தேர்ட் பொசிஷனுக்கு புஷ் பண்றாங்க. சோ மச் சோ நம்ம தினமலர் எக்ஸிட் போல்ஸ்ல கூட நம்ம கோயம்புத்தூரை we are only projecting it as a fight between Ganapathy Rajkumar of DMK and Annamalai of BJP. அண்ணாமலைக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு நம்ம சொல்றோம். பட் பிஜேபி தேர்ட் பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. அது நம்மளோட கருத்து கணிப்பு. நேஷனல் லெவல் பிக்சர் பார்த்தோம்னா டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, ஐ திங்க் இட் இஸ் பியாண்ட் கொஸ்டின் that NDA is coming back to power. NDA ஜெயிக்கிறாங்கங்கிற ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. ஜெயிச்சா எவ்வளவு ஜெயிப்பாங்க அதுதான் அங்க. 330 தாண்டுறாங்களா, 350 தாண்டுறாங்களா, 370 தாண்டுறாங்களா, இல்ல பிஜேபியே சொன்ன மாதிரி 400 தாண்டுறாங்களா, அதுதான் கேள்வியே தவிர பிஜேபி என்டிஏ ஜெயிக்கதா ஜெயிக்கலையாங்கிற கேள்வியே கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி 295 சீட் வரும்னு ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க. 295 சீட்ஸ் எங்க இருந்து வரும் அந்த கேள்விக்கு யாருமே இன்னும் ஆன்சர் பண்ணல. ஏன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஸ்டேட்ஸ்லயே அவங்க ரொம்ப சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் கர்நாடகால பிஜேபிக்கு இருக்கிற இன்டர்னல் மெஸ், இது ஒரு கான்பிடென்ஷியல் ஹிடன் இன்ஃபர்மேஷனே கிடையாது. எங்க ரொம்ப ரிமோட்டா கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு வில்லேஜர் இன் யூபி கூட சொல்லுவான் தட் பிஜேபி இன் கர்நாடகா இஸ் a சூப்பர் பிக் மெஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டிவைடட் ஹவுஸ் இருக்கிறப்பயே காங்கிரஸால ஜெயிக்க முடியல அப்படின்னா மத்த இடத்துல பிஜேபி ஒரு யுனைடெட் ஹவுஸா ஒரு பெட்டர் ஃபைட் ப்ரொஜெக்ட் பண்ற சீட்ஸ்ல எப்படி அவங்க ஜெயிப்பாங்கங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஸோ 295 சீட்ஸ் அவங்க சொல்றாங்க, அதோட பிரேக் டவுன் அவங்களும் கொடுக்கல. அண்ட் அந்த ஃபிகரை எந்த எக்ஸிட் போல்ஸ்டர்ஸும் சப்போர்ட்டும் பண்ணல. ஸோ ஐ திங்க் we can very conveniently ignore their assertion that India Alliance is winning 295 seats. இதுல மத்த சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸிட் போல்ஸ் வந்து ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கிடைக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா நினைச்ச அளவுக்கு சிம்பிள் கிடையாது. பிஜேபி நினைச்ச அளவுக்கு அஜித் பவாரை சேர்த்துக்கிட்டு, ஏக்நாத் ஷிண்டேவை சேர்த்துக்கிட்டு, ராஜ் டாக்கரேவை சேர்த்துக்கிட்டு அவங்க குரூசேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸிட் போல் நம்பர்ஸ் இன்னும் தெளிவா கிளியரா எல்லா ஏஜென்சிஸ் கிட்ட இருந்தும் வரல. பட் வந்த வரைக்குமே 50-50
பிரேக்கப்ல தான் 2 பேருக்குமே குடுக்குறாங்க. காங்கிரஸ் இங்க தான் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி இன்னும் சொல்லப்போனா. ஒரு சீட் எல்லாரும் ரொம்ப கீனா டிஸ்கஸ் பண்ணது மகாராஷ்டிரால இட் இஸ் பாராமதி. பாராமதி நேஷனல் மீடியா பொறுத்தவரைக்கும் they are saying it is a very close fight with a slight edge to அஜித் பவார்ஸ் faction. அது நேஷனல் மீடியாவோட டிஸ்கஷன். பட் இப்போ லார்ஜர் டேக்அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் பிஜேபி கொஞ்சம் மெஸ்ல இருக்குன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் கூட தேர் பெர்ஃபார்மிங் ரீசனபிளி பெட்டர். அது கர்நாடகாவா இருக்கலாம், அது ஹரியானாவா இருக்கலாம், அது மகாராஷ்டிராவும் இருக்கலாம். தேர் டூயிங் ஸ்லைட்லி பெட்டர். ஜூன் 4th பார்க்கணும் தட் என்டிஏ கூட்டணி எவ்வளவு சீட் வாங்குறாங்க. இஸ் இட் கோயிங் டு பி 330 பிளஸ், இஸ் இட் கோயிங் டு பி 350 பிளஸ், ஒரு மத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 370 பிளஸ், என்ன நம்பர்ல ஃபைனலா வந்து முடிய போகுதுங்கிறது ஜூன் 4th அன்னைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.